ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கேட்டிருந்தீங்க vlogging கேமரா என்ன ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடலாம், ரிவ்யூ இல்லை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பாக்ஸை. ஸோ இப்போ இது உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா Canon M50யோட கேமரா தான் இது பார்த்தீங்க அப்படின்னா மிரர்லெஸ் கேமரா. ஆக்சுவலாக இந்த கேமராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மெகா பிக்சல் வரைக்கும் ஷூட் பண்ணலாம், 24 மெகா பிக்சல் ஷூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா வீடியோ வந்து 4K வந்து ஷூட் பண்ணலாம். இப்போ கேமரா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கேமரா பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து 51,000 சம்திங் வருது, 51,000 வருது இதோட கேமராவோட ரேட்டு. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே எதுவுமே இருக்காது, பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸாக தான் இருக்கும். இப்போ இதை ஓரம் எடுத்து வச்சுட்டு, ஸோ ஆக்சுவலாக பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 16 GB இன்சைட் கார்டு ஒன்று வரும், மெமரி கார்டு ஒன்று கொடுப்பாங்க. 16 GB மெமரி கார்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிட் லென்ஸ் ஒன்று வரும், அது ஒன்று ஃப்ரீயாக வரும். 15mm to 45mm கிட் லென்ஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வாங்க இப்போ கேமரா உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு பேக் இது. ஸோ ஆக்சுவலாக கேம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், ரொம்பவே வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும், அதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதில் நம்ம கை வச்சு மறைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஸ்க்ரீன் காட்டாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பேட்டரி உள்ளக்க போட்டிருக்கேன், நான் பேட்டரி போட்டிருக்கேன் ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டிருக்கேன். இப்போ கேம் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். நான் வந்து ரொம்பவே ஃபீச்சர்ஸ்லாம் சொல்ல போகிறது இல்லை, லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இது கூட வர்றது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லென்ஸ் வந்து ஒன்று கொடுப்பாங்க. இதோட லென்ஸ் வந்து 45 to 15mm வரும். விளாகிங்க்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா விளாகிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஆக்சுவலாக ரொம்பவும் வெயிட்லெஸ், ஸ்டெபிலைசேஷனும் நல்லாயிருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன தான் வந்து ஷேக் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து பேட்டரியோட அடாப்டர். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேம்குள்ளே இருக்குது, பேட்டரியோட அடாப்டர் இது. சார்ஜிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 hours போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகிடும். வீடியோ வந்து எவ்வளோ நேரம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1.5 hours கிட்ட கண்டினியூஸாக ஷூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 600 பிக்ஸ் வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சார்ஜர் கேபிள் இது. இந்த கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பேட்டரி வந்து சார்ஜ் போட்டுக்க வேண்டியது தான். இப்போதைக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டரி தான் வச்சுருக்கேன், இன்னொரு பேட்டரி இன்னும் கூடிய சீக்கிரம் வாங்கணும். இப்போ கேமரா வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ எப்படி வந்து இந்த லென்ஸை வந்து போடுறது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங்கில் கேம் வாங்கினப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லென்ஸை எப்படி போடுறதுன்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்தேன். அப்படி இப்படி தட்டி கட்டி நானே ஏதோ ஒன்று பண்ணி போட்டு விட்டேன் நான் கரெக்டாக. ஆக்சுவலாக இந்த கிளிப்பை பார்த்திங்கன்னா அது கழட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரெஸ்ஸிங் பட்டன் இருக்கும். இந்த ப்ரெஸ்ஸிங் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ரெஸ்ஸிங் பட்டனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஒரு ஆங்கிளில் வச்சு ரொட்டேட் மோடில் போடணும். ரொட்டேட்டில் வச்சு இப்படியே போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கேமரா வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது லென்ஸ் வந்து கேமராவோட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் வந்து அதாவது டைமென்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா லென்ஸ் வந்து வெளில வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. மெத்தட் இவ்வளோ தான், வந்து கேம் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றதுக்கான மெத்தட் இவ்வளோ தான். இது வந்து லென்ஸ் அவுட்டு இன்னு அப்படின்ற மாதிரி 2 ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மேலே மைக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி கீழே தள்ளிட்டு இதில் வந்து நம்ம மைக் வேணும் அப்படின்னா நம்ம மைக்கை போட்டுக்கலாம், இதுக்குள்ளே மைக் போட்டுக்கலாம். இல்லை தேவையில்லை மைக் வேணாம் அப்படின்னு சொன்னால் மைக் வேணான்ற மாதிரி இதில் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் கேம் ஆன் பண்ணி கேட்டுறேன், கேம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா ஃபிளிப் ஸ்க்ரீனு நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணால் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோடில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். கேம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆன் பண்ணியாச்சு, ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா கேமராவோட ஸ்க்ரீன். இது கேமரா ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதாக இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பார்த்திங்க அப்படின்னா 3 inches ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து டச்சில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டச்சும் இருக்குது, பட்டன்ஸும் இருக்குது. பட்டன்ஸ் வேணால் பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், டச் வேணால் உங்களுக்கு டச் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் இப்போ கேமரா இப்போது ஃபோட்டோஸ் எடுக்கணும், போர்ட்ரேட் மோடில் எடுக்கணும், இல்லைனா டிவி மோடில் எடுக்கணும், இல்லை ஏவி மோடில் எடுக்கணும், இல்லைனா பிக்சல் மோட்ஸில் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் கூட்டுறது, அதுக்கப்புறம் கம்மி பண்ணுறது, ஹை அண்டு லோ பண்ணுறது வந்து இந்த இது பார்த்திங்க அப்படின்னா வந்து வீடியோ வந்து ரெக்கார்டு எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதுக்கான சுவிட்சு தான் வந்து இந்த சுவிட்சு. வீடியோ ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இதுக்கான சுவிட்சு தான் இது. நீங்கள் எந்த மோடில் வேணால் இதில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மோடில் வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது கீழே வந்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜூம் மோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸ் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறதுக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேமராவோட இன்ஃபோ செட்டிங்ஸ் மொத்தமும் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, செட்டிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் வேணால் ஃப்ளாஷு, அதுக்கப்புறம்
ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி கீ கொடுத்துருக்காங்க. மெனு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கு செட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா மைக்கை வந்து இந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து அந்த சைடில் வந்து மைக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SD கார்டை கழட்டி தான் வந்து நீங்கள் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணணுமா இல்லை சிஸ்டமில் சேவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சுத்தமாக தேவையே கிடையாது. நீங்கள் இதில் மெமரி கார்டு ஒன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதில் ரிமூவ் பண்ணுற வேலையே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைஃபை மூலியமாகவே நம்ம அதில் இருக்க ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அதிலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேமராவை பற்றி ஒரு சுத்தமாக ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த கேமரா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. விளாகிங்க்கு வேறு லெவலில் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா வாங்கலாமா, விளாக் பண்ணுறவங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஏன்னா ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டக்கப்புறம் தான் அதோட ரிவ்யூஸை சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இது நான் 3 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். பட் என்ன அப்படின்னா இந்த லென்ஸ் வந்து 15 to 45 mm தான் வந்து கேப்சர் பண்ணும். ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா பிளர்ராலாம் வந்து காட்டாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து பிக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் காட்டும். பிளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 mm கிட்டக்க ஜூம் பண்ணிட்டக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வந்து பேக் சைடெலாம் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேக் சைடில் இருக்கிறதுலாம் வந்து பிளர் ஆகும். ஆனால் வந்து இதில் ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு தனியாக அடாப்டர் விற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து இந்த லென்ஸ் மட்டும்தான் இந்த இவங்க கூட கொடுக்குற இந்த கிட் லென்ஸ் மட்டும்தான் இதுக்கு யூஸ் ஆகும். இது தவிர வேறு ஏதாவது நீங்கள் லென்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு தனியாக அடாப்டர் விற்குது. அந்த அடாப்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 15,000 சம்திங் கிட்டக்க வரும். 15,000 வரும். அந்த 15,000க்கு அடாப்டர் வாங்கி போட்டக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த லென்ஸே வந்து போட முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எந்த லென்ஸுமே இந்த கேமராவுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா இந்த கேனானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் விடலை, இவங்க விடாமல் வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா உண்மையே வந்து நல்லாவே இருக்கும். விளாகிங்க்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரைக்கும் எனக்கு வரல, நல்லாவே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து இப்போ நம்ம மேலே இருக்க இந்த சென்சார் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சோம் அப்படின்னா மறைஞ்சிரும். ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி கை வச்சோம் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன் வந்து மறைஞ்சிடும். லைட்டாக இந்த இடத்துல கை எடுத்துகிட்டு போனாலே மறைஞ்சிடும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி வச்சு தான் எடுப்போம். நம்ம இப்படி வச்சு அந்த கண்ணுக்குள்ளே பார்த்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதில் ஃப்ளாஷ் வந்து நம்ம மூஞ்சில் அடிச்சிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து இன்னும் நல்லா கிளியராகவே கிடைக்கும், நல்லாவே ஷூட் பண்ண முடியும் ஃபோட்டோஸை. கெனானில் வந்து ஃபஸ்ட்டு மிரர்லெஸ் கேமரா அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேமரா வந்து இதுதான். ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்படியே அழகாக தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடலாம். நீங்கள் எங்கே வேணால் ஷூட் பண்ணிக்கலாம் வீடியோவை. நல்லாவே இருக்கும் ரொம்பவே. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. இந்த ரிப்பன் வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து நீங்களே பார்த்துக்கலாம். கேமராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வந்து டீட்டெயில்ஸாக நான் சொல்லலை. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து அதெல்லாம் போகணும் அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்ஸாக போகும். ஸோ அதெல்லாம் நான் இப்போ சொல்லலை. உங்களுக்கு பேசிக்காக இது தெரிஞ்சால் மட்டுமே போதும். உங்களுக்கு நீங்கள் எதுக்காக கேமரா வாங்குறீங்கன்றது அதுக்கான ரீசனை கரெக்டாக சொல்லிட்டேன். 4K வந்து ஷூட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து நான் கரெக்டாக சொல்லிட்டேன், இவ்வளோ தான் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்றத. இது மட்டும் தெரிஞ்சாவே போதும். நீங்கள் மற்றபடி கேமரா வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோடைய ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட்லேயே எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிவிடுங்க. இதுக்கு மேலே ஏதாவது அன்பாக்சிங் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஏதாவது வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நசீம். இன்னொரு மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ட்ரிப்பு போக வேண்டியதாக இருந்தது. ஆக்சுவலாக ரைடு போக வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. பைக்கு ரிப்பேர் ஆகிட்டால என்னால் எங்கேயுமே போக முடியல இன்றைக்கி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3,000 to 4,000 கிட்ட சம்திங் செலவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆந்திரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக அடின்னு அடிச்சு தாறுமாறு பண்ணிட்டோம் வண்டியை. அதனால் வந்து வண்டி பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைடு கண்டினியூ பண்ணலாம். கூடிய சீக்கிரம் இன்னொரு வ்ளாகில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நசீம். டாட்டா, பாய் பாய்.